வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர்பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர்பொண்ணில் ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாட்டி செய்ய போகிறோங்க. அதுக்கு முதல்ல நம்ம மிளகாட்டுறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வணக்கலாம். அடுப்பில் வடசட்டி வச்சுட்டுங்க. வடசட்டி சூடாயிருச்சு. இதில் 2 டீஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு 10 வரமிளகாயும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வணங்கிட்டு ஒரு 30-35 சின்ன வெங்காயம் நல்லா தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. 3 சைஸில் சின்னதாக தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த தக்காளியை அப்படியே பாதியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயங்க பாதி வணங்கிடுச்சு. இந்த தக்காளியும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் சேர்ந்து நல்லா வணங்கிட்டுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயத்துக்குள்ளே இதை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இது வணங்கிட்டுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். இந்த பூண்டும் சேர்ந்து நல்லா வணங்கணுங்க. 5 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது வெறும் வர மல்லியை அரைச்சது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ இங்கே தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளையும் மஞ்சத்தூளையும் உள்ளே போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு வணக்கம் மட்டும் வணக்கிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேங்க. இப்போ இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மசாலா பொடியுமே இந்த தேங்காயும் நல்லா வணங்கட்டுங்க. இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை மையாட்ட அரைச்சிக்கலாம். 1/2 கிலோக்கு கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கிறேங்க. இது எல்லாமே ரொம்ப பிஞ்சாகவும் சின்னதாகவும் இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சிக்கலாம். முதல்ல கோம்பு அரிஞ்சிட்டு சென்டரில் ஒரு கோடுமா சைடில் ஒரு கோடு, மொத்தம் 2 கோடு மாதிரி போட்டிங்கன்னா 4 பீஸாக இருக்கும். இது அப்படியே முழுசாக கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. 4 கீத்து மட்டும் போட்டுக்கலாம். இப்போ சைடில் அந்த வால் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நீட்டமாக இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி விட்ருணுங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் வெட்டிக்கலாம். இப்படி அரியும் போது சொத்தை இருக்குதான்னு சொல்லிட்டு உள்ளேயும் பார்த்துக்கணுங்க. அப்போ சொத்தை இருந்துச்சுன்னா அதை மட்டும் வெட்டி போட்டுருங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் வெட்டிட்டுங்க. வணக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இதையும் நல்லா கரைச்சிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்குள்ளே இதை ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கல் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ குழம்பை தாளிச்சு விட்றலாங்க. அதுக்கு அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேன். வடசட்டி சூடாயிருச்சு. 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு கடுகு ஊட்டுக்கலாம். இதில் 3 சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறேங்க. இங்கே கடுகு நல்லா பொரியுது. இதை உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த வெங்காயம் மிளகாய் வணங்கிட்டுங்க. இப்போ கீத்து போட்டு வச்சுக்கிற கத்திரிக்காய் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலேயே வணங்கிட்டுங்க. தோலெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக இந்த கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா சாந்து அதை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்குங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு கெட்டியாகும். எப்பவுமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போது குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வருங்க நல்லா வெந்திருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்க. கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு கூட தோற்று போகும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. சமையல்காரர் பொண்ணு